ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவாசி போகிற வழியில் கூழமந்தல் கிராமத்தில் அமைஞ்சிருக்க பேசும் பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் 10ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில். இங்கே வந்துட்டு 1 கிலோமீட்டர்லேயே பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதோ அதே ஆண்டு தான் இந்த பேசும் பெருமாள் திருக்கோயிலையும் நிறுவப்பட்டது. இந்த கோயிலுக்கு ஏன் பேசும் பெருமாள் அப்படின்ற பெயர் வந்தது காரணம் என்னென்னா, குழந்தைகள் பேச முடியாமல் இல்லை திக்கி திக்கி பேசுகிறாங்க, இல்லை வயது ஓரளவுக்கு ஒரு 5 வயசுலேயும் பேசலைன்ற குழந்தைங்கள இங்கே கூப்பிட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. எனக்கும் இந்த கோயிலுக்குமான ஒரு தொடர்பு என்ன அப்படின்னா, என் பெரிய பையன் கூட ஒரு 3 வயசு 4 வயசில் பேசலை. ஸோ அப்போ ஒருத்தவங்க எங்களுக்கு இந்த கோயிலை பற்றி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் இங்கே அர்ச்சனை பண்ணோம். இப்போ ரொம்ப அழகாக பேசுகிறாரு. தமிழ் உச்சரிப்பு எல்லா வார்த்தைகளும் எல்லா எழுத்துக்களையுமே அழகாக உச்சரிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த பேச்சு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த பேச்சு பிரச்சனைகள் தீர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க. அருள்மிகு பேசும் பெருமாள் திருக்கோயிலை உங்களுக்கு காட்சிப்படுத்தினதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். கோயில்களை பற்றியும் அதனோட சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் என்னை அடுத்த வீடியோ கூட என்னை மோட்டிவேட் பண்ணணும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.